ரவுடி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சம்போ செந்திலை போலீசார் தேடி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதலில் 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த 10 பேரையும் போலீசார் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்திய நிலையில் விசாரணையின் முடிவில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அருள் என்பவருக்கு அதிமுக முன்னாள் நிர்வாகியான வழக்கறிஞர் மலர்கொடி சுமார் 50 லட்சம் ரூபாய் பணம் டெபாசிட் செய்ததாகவும் அந்த பணத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் வாங்கப்பட்டதாகவும் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகின. உடனடியாக வழக்கறிஞர் மலர்கொடி, தமிழ் மாநில காங்கிரசின் முன்னாள் நிர்வாகி ஹரிஹரன் மற்றும் சதீஷ் என மூவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசார் கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் ஹரிஹரன் அளித்த தகவலின் அடிப்படையில் பிரபல ரவுடி சம்போ செந்திலை போலீசார் தேடி வருவது பரபரப்பை மேலும் கூட்டியிருக்கிறது. சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இடையே இதற்கு முன் பல முறை நேரடி மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கொலையாளிகளுக்கு சம்போ செந்திலும் 4 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள் சிக்கியதில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.